அன்பினர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நேயர்களே, கத்தோலிக்க திருவையின் தலைமையிடமும் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் புயலிலும் மனையாத நம்பிக்கை, அமைதிக்கான ஒரு தொலைபேசி அழைப்பு, அமெரிக்கா வத்திக்கான் உறவில் ஒரு புதிய அத்தியாயம் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். ரோமையில் பெய்த மழையையும் பொருட்படுத்தாமல் வாராந்திர பொது பார்வையாளர்கள் சந்திப்பில் ஆயிரக்கணக்கான இறை மக்கள் குடைகளோடு கூடினார்கள். அந்த காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். மழையில் நனைந்திருந்த ரோமை நகரம் அன்று காலை மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. ஆனாலும் அந்த மழையை பொருட்படுத்தாமல் வழக்கம் போல் இறைமக்கள் குடைகளுடன் வாராந்திர பொது பார்வையாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டனர். புயலுக்கு மத்தியிலும் திருத்தந்தை அவர்கள் வழக்கம் போல திருத்தந்தையின் வாகனத்தில் அங்கு வந்தார். மேலும் அவரிடம் கொண்டுவரப்பட்ட குழந்தைகளுக்கு ஆசி வழங்கினார். அங்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வாராந்திர மறைக்கல்வி உரையை தொடங்கிய அவர் இயேசுவின் மரணத்தின் போது வெளிப்பட்ட கூக்குரலை குறித்து சிந்தனை வழங்கினார். அது ஒரு கண்டனத்தின் கூக்குரல் அல்ல, மாறாக ஒரு மன்றாட்டின் குரல் என்று அவர் கூறினார். அன்பான சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் பிரசன்னத்திற்காக நன்றி. இது ஒரு அழகான சான்று. ஆண்டவராகிய இயேசுவிடமிருந்து இதையும் கற்றுக்கொள்வோம். இறுதி சோதனையின் நேரம் வரும்போது நம்பிக்கையின் கூக்குரலை கற்றுக்கொள்வோம். ஒருவருக்கு எதிராக கூக்குரல் எழுப்ப அல்ல, மாறாக நம் இதயங்களை திறப்பதற்காக. நமது கூக்குரல் உண்மையானதாக இருந்தால் அது ஒரு புதிய ஒளியின், ஒரு புதிய பிறப்பின் வாசலாக மாறும். புதுமண தம்பதியர், குழந்தைகள், நோயாளிகள் மற்றும் இளைஞர்கள் என அங்கு வருகை தந்திருந்த அனைவருக்கும் ஆசி வழங்கி திருத்தந்தை அவர்கள் தனது வாராந்திர சந்திப்பை நிறைவு செய்தார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் தனிப்பட்ட விருப்பங்கள், விளையாட்டு ஆர்வம், குடும்பம் மற்றும் சமூகம் குறித்த முதல் நேர்காணல் வெளியாகி இருக்கிறது. அதை குறித்த தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது முதல் நேர்காணலை அளித்துள்ளார். அது அவருடைய பிறந்த நாளன்று வெளியிடப்பட்டது. இந்த உரையாடல் கிரக்ஸ் மீடியாவை சேர்ந்த பத்திரிகையாளர் எலிசான் என்பவருடன் நடைபெற்றது. அது வரவிருக்கும் திருத்தந்தையின் வாழ்க்கை வரலாற்றில் சேர்க்கப்படும். இது 3 மணி நேர நேர்காணலாகும். இது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. முதல் பகுதி கான்ஸ்டல் கான்டோல்ஃபோவிலும், இரண்டாவது பகுதி திருத்தந்தையின் இல்லமான சாண்டோ உஃபிசியோ அரண்மனையிலும் நடைபெற்றது. திருத்தந்தை அவர்கள் தனது தனிப்பட்ட ஆர்வங்கள் உட்பட பல செய்திகளை பற்றி அதில் பேசியிருக்கிறார். அவர் விளையாட்டுகளை விரும்புபவர் என்பது அனைவரும் அறிந்ததே. உலக கோப்பையில் பெருவும் அமெரிக்காவும் போட்டியிட்டால் அவர் பெருவுக்கு ஆதரவளிப்பதாக கூறுகிறார். தற்போது ஒரு திருத்தந்தையாக அவர் அனைவருக்கும் ஆதரவளிப்பதாக கூறுகிறார். ராபர்ட் பிரவோஸ்ட் சிகாகோவின் ஒயிட் சாக்ஸ் பேஸ்பால் அணியின் ரசிகராக இருந்தார். ஆனால் ஒரு திருத்தந்தையாக நான் அனைத்து அணிகளின் ரசிகன். உங்களுக்கு தெரியுமா, நான் ரோமை கால்பந்து அணியின் ரசிகன். ஆனால் நேபிள்ஸ் அணி ஸ்குவெதேட்டோ அணியை வென்று வந்தபோது நான் அவர்களை ஊக்குவித்து வாழ்த்தினேன். வீட்டிலும் கூட அப்படித்தான். நான் ஒரு ஒயிட் சாக்ஸ் ரசிகனாக வளர்ந்தேன். ஆனால் என் அம்மா கப்ஸ் அணியின் ரசிகராக இருந்தார். அதனால் மற்ற தரப்பை ஒதுக்கி வைக்கும் ரசிகர்களில் ஒருவராக யாரும் இருக்க முடியாது. திருத்தந்தை லியோ அவர்கள் தான் திருத்தந்தையாக எப்படி இருப்பது என்பதை இன்னமும் கற்றுக்கொண்டு வருவதாக கூறினார். ஒரு உலகளாவிய தலைவரின் பொறுப்பில் தள்ளப்பட்டதுதான் அவர் அனுபவித்த மிகப்பெரிய மாற்றம் என்று அவர் மேலும் கூறினார். தற்போது அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் முக்கியத்துவம் உள்ளது மற்றும் அது மிக விரிவாக ஆராயப்படுகிறது. ஆனால் திருத்தந்தை அவர்களை பொறுத்தவரை ஒருபோதும் இழக்கக்கூடாத 3 விழுமியங்களை அவர் தொடர்ந்து வலியுறுத்துவது மனித வாழ்வின் மதிப்பு, குடும்பம் மற்றும் சமூகம் ஆகியவையாகும். இவற்றுடன் அவர் தனது 14ஆம் லியோ என்ற பெயரோடும் 13ஆம் லியோ அவர்களின் மரபுக்கு தொடர்புடைய மற்ற சிலவற்றையும் சேர்த்திருக்கிறார். அவற்றில் ஒன்று வெவ்வேறு சமூக வகுப்பினரின் வருமானத்தில் அதிகரித்து வரும் இடைவெளியாகும். இதை குறித்து அவர் குறிப்பிடும்போது 60 ஆண்டுகளுக்கு முன்பு தொழிலாளர்களை விட 4 முதல் 6 மடங்கு அதிகமாக சம்பாதித்த தலைமை நிர்வாகி அதிகாரிகள் தற்போது புள்ளி விவரங்களின்படி சராசரி தொழிலாளர்கள் பெறுவதை விட 600 மடங்கு அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் என்றும்
தான் படித்த செய்தியில் எலான் மஸ்க் அவர்கள் உலகின் முதல் டில்லியனராக போகிறார் என்று இருந்ததையும் குறிப்பிட்டு அதன் பொருள் என்ன, அது எதை குறிக்கிறது என்று மதிப்புள்ள ஒரே பொருள் பணம் என்றால் நாம் பெரிய சிக்கலில் இருக்கிறோம் என்றும் கூறியிருக்கிறார். திருத்தந்தை அவர்கள் உரையாடல் மூலம் உறவு பாலங்களை கட்டுவது குறித்தும் பேசியிருக்கிறார். இதை அவர் தனது முதல் செய்தியில் அறிவித்திருந்தார். திருத்தந்தை லியோ அவர்கள் ஏற்கனவே பல உலக தலைவர்களை சந்தித்து பேசியுள்ளார். இருப்பினும் இந்த வகையான உரையாடல் முதன்மையாக ஐக்கிய நாடுகள் சபையின் பங்கின் கீழ் வரவேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். கோட்பாட்டளவில் ஐக்கிய நாடுகள் சபை தான் இப்படிப்பட்ட சிக்கல்களை தீர்க்கும் இடமாக இருக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக ஐக்கிய நாடுகள் சபை பல தரப்பு வாதத்திற்கான தனது திறனை இழந்துவிட்டது என்பது பொதுவான அங்கீகரிக்கப்பட்டதாக தெரிகிறது. படிப்படியாக திருத்தந்தை லியோ அவர்களை குறித்து மேலும் அறிய முடிகிறது. ஆனால் ஆயர்கள் பேராயத்தின் புதிய தலைவர் யார் மற்றும் அவரது திருத்தந்தை பணிபொறுப்பின் முதல் அதிகாரப்பூர்வ ஆவணம் எப்போது வெளியிடப்படும் போன்ற கேள்விகள் விடையளிக்கப்படாமல் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. காசாவில் 500க்கும் மேற்பட்ட அகதிகள் தங்கியிருக்கும் ஒரே கத்தோலிக்க பங்குதளமான திருக்குடும்ப ஆலயத்திற்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்திருக்கிறார். அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். சுமார் 500 அகதிகள் ஒன்றாக வாழும் காசாவின் ஒரே கத்தோலிக்க பங்குதளமான திருக்குடும்ப ஆலயத்திற்கு திருத்தந்தை லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். இத்தகவலை பங்குத்தந்தை அருட்பணி கேப்ரியல் ரோமனெல்லி அவர்கள் தனது சமூக ஊடக பதிவு மூலம் பகிர்ந்துள்ளார். திருத்தந்தையிடமிருந்து இந்த சமூகத்திற்கு மேற்கொள்ளப்பட்ட முதல் தொலைபேசி அழைப்பு இதுவாகும். திருத்தந்தை அவர்கள் அம்மக்களின் நலம் விசாரித்து நிலைமையை குறித்து கேட்டறிந்ததாக பங்குத்தந்தை அறிவித்தார். அவர் அவர்களுக்கு தனது ஆசிரியை அளித்து அவர்களுக்காகவும் அமைதிக்காகவும் ஜெபிப்பதாக கூறினார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இதையே தினசரி வழக்கமாக கொண்டிருந்தார். திருத்தந்தை லியோ அவர்களைப் போலவே அம்மக்களுக்கு தனது உடனிருப்பை வெளிப்படுத்தும் விதமாக அவர் ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் அந்த பங்குத்தளத்தை அழைப்பது வழக்கம். அழைப்பு விடுத்த நாளில் திருத்தந்தை லியோ அவர்கள் காஸ்டல் கான்டால்ஃபோவில் இருந்தார். வத்திகானுக்கு திரும்பியதும் அமாஸ் தலைவர்கள் தங்கியிருந்த பல கட்டிடங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் குறித்து பத்திரிகையாளர்கள் அவரிடம் கேட்டனர். அதற்கு இந்த செய்தி கவலைக்குரியது என்றும் நாம் தொடர்ந்து ஜெபித்து அமைதியை வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதே நாளில் இஸ்ரேல் நாடு காசாவிற்கு முழுமையான வெளியேற்ற உத்தரவை மீண்டும் பிறப்பித்தது. திருத்தந்தை அவர்கள் திருக்குடும்ப ஆலயத்தின் பங்குத்தந்தையை அழைக்க முயன்றதாகவும் ஆனால் பதில் கிடைக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். இறுதியாக அருள் தந்தை ரோமனெல்லி அவர்கள் குறிப்பிட்டது போல் அவர்களால் பேச முடிந்தது. கடந்த 2 வாரங்கள் அப்பகுதியில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு சாதகமாக அமையவில்லை. வெளியேற்ற உத்தரவு குறித்து அவர்கள் ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டிருந்த போதிலும் பல தடைகளையும் மீறி பலர் அங்கேயே தங்க முடிவு செய்தனர் என்பது கவனிக்கத்தக்கது. திருத்தந்தை அவர்கள் அப்போஸ்தலிக்க அரண்மனையில் குடிபெயர்வது குறித்தும் திருத்தந்தை சார்ந்திருக்கும் புனித அகுஸ்தினார் துறவற சபையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பொது தலைவர் குறித்தும் இந்த பகுதியில் காண்போம். ஆகஸ்ட் மாதத்தில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தான் சார்ந்திருந்த புனித அகுஸ்தினார் துறவற சபையை சேர்ந்த சில துறவிகளுடன் அப்போஸ்தலிக்க அரண்மனைக்கு குடிபெயர்வார் என்பது குறித்த யூகங்கள் பரவத் தொடங்கின. எனினும் வத்திகானின் திருப்பிட அலுவலகத்தில் பணிபுரியும் அச்சபையை சேர்ந்த ஜூபானி ரே பாலர் அவர்கள் அந்த தகவலை மறுத்துள்ளார். அவரிட்ட ஃபேஸ்புக் பதிவில் திருத்தந்தை அவர்கள் திருத்தந்தை இல்லத்திற்கு செல்லும் பாரம்பரியத்தை மீண்டும் தொடங்குவார் என்றும் புனித அகுஸ்தினாரின் சபையை சேர்ந்த தனது சகோதரர்களில் சிலரை அவருடன் கொண்டு வர வேண்டிய அவசியம் இனிமேல் இல்லை என்றும் அவர்களின் கான்வென்ட்டிற்கு அவர் அடிக்கடி சென்று வருகிறார் என்றும் தற்போது பிரிமாலாஜியாவில் 3 அகஸ்தினார் சபையினர் வாழ்ந்து வருகின்றனர். இதற்கிடையில் திருத்தந்தை அவர்கள் தொடர்ந்து திருப்பிட அலுவலக அரண்மனையில் வாழ்ந்து வருகிறார். இது அவர் கர்தினால் காலத்தில் இருந்த இல்லமும் கூட. திருத்தந்தை அபார்ட்மெண்டில் மறுசீரமைப்பு பணிகள் முடிந்து மீண்டும் வாழ வசதியான இடமாகும் வரை அவர் அங்கேயே இருப்பார். புனித அகுஸ்தினார் துறவற சபையின் 188வது பொதுக்கூட்டத்தினை தொடர்ந்து தங்களது புதிய பொது தலைவரை ஏற்கனவே நியமித்துள்ளனர். அமெரிக்காவில் பிறந்த அருட்பணி ஜோசப் லாரன்ஸ் பரல் அவர்கள் புனித அகுஸ்தினாரின் 98வது வாரிசாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பென்சில்வேனியாவில் பிறந்த புதிய இந்த பொது தலைவர் பல்கலைக்கழக பேராசிரியர், உருவாக்குனர் என அதிக அனுபவம் கொண்டவர் மற்றும் இறையியல் முனைவர் பட்டமும் பெற்றவர். 2013ஆம் ஆண்டு முதல் அவர் அச்சபையின் துணைத் தலைவராக பணியாற்றி வருகிறார். அவர் திருத்தந்தை 14ஆம் லியோவையும் நன்கு அறிவார். அவரை குறித்த என் அனுபவம் என்னவென்றால் அவர் நன்கு செவிமடுக்க தெரிந்தவர். முதலில் செவிமடுப்பதன் முக்கியத்துவத்தையும் பின்னர் சிந்திப்பதையும் அதன் பிறகுதான் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறுகிறார். எனவே முதலில் என்ன நடக்கிறது என்று கேட்க வேண்டும், அதன் பிறகு செயல்படுங்கள் என்கிறார். இது அவரது திருத்தந்தை பணியிலும் வெளிப்படும் என்று நான் நம்புகிறேன். இவரை தலைவராக தேர்ந்தெடுத்ததோடு புனித அகுஸ்தினார் சபையினர் தங்கள் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஓராண்டுக்கு பிறகு திருப்பிடத்திற்கான புதிய அமெரிக்க தூதராக பிரையன் பர்ச் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். ஓராண்டிற்கும் மேலான காலத்திற்கு பிறகு அமெரிக்காவிற்கு மீண்டும் ஒரு திருத்தந்தை தூதர் கிடைத்துள்ளார். கேத்தலிக் வோர்ட் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் பிரையன் போச் அவர்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் தனது சான்றிதழ்களை ஒப்படைத்து செப்டம்பர் 13ஆம் நாளன்று திருப்பிடத்திற்கான அமெரிக்க தூதராக உறுதிப்படுத்தப்பட்டார். பர்ச் அவர்களின் பதவி நியமனம் குறித்து 8 மாத கால தாமதத்திற்கு பின்னர் இந்த உறுதிப்படுத்துதல் வந்தது. அவர் முதலில் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் இப்பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டார். இறுதியாக 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் நாள் அன்று அமெரிக்கா செனட்டால் உறுதிப்படுத்தப்பட்டார். திருப்பிடத்திற்கான அமெரிக்க தூதரகம் ஒரு சமூக ஊடக பதிவில் இந்த சந்திப்பை அன்பிற்குரியதும் ஆக்கப்பூர்வமானதும் என்று விவரித்தது. அந்த உரையாடல்கள் மத சுதந்திரத்தை பாதுகாத்தல், சீனாவுடனான வத்திக்கானில் உறவு மற்றும் செயற்கை நுண்ணறிவு புரட்சி போன்ற தலைப்புகளை உள்ளடக்கியிருந்தது. அமெரிக்கா வழக்கறிஞர் சார்லி கிர்க் அவர்களின் துயரமான படுகொலை குறித்தும் அவரும் திருத்தந்தை அவர்களும் விவாதித்ததாகவும், திருத்தந்தை அவர்கள் கிர்க் மற்றும் அவரது மனைவி குழந்தைகளுக்காக ஜெபித்து வருவதாகவும் பர்ச் அவர்கள் சமூக ஊடக பதிவு மூலம் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த சந்திப்பு திருத்தந்தை லியோ அவர்களின் 70வது பிறந்த நாளுக்கு முந்தைய நாள் நடைபெற்றது. மேலும் பர்ச் அவர்கள் அவருக்கு சிகாகோவிலிருந்து கொண்டு வந்த ஒரு சாக்லேட் கேக் மற்றும் கையெழுத்து பிறந்தநாள் அட்டைகளை பரிசாக வழங்கினார். அமெரிக்காவின் இந்த புதிய தூதர் தனது மனைவி, 9 குழந்தைகள், ஒரு மருமகள் மற்றும் பேத்தியுடன் வத்திக்கான் வந்திருந்தார் என்பது கவனிக்கத்தக்கது. அமெரிக்க அரசியல் செயல்பாட்டாளர் சார்லி கிர்க் அவர்களின் படுகொலைக்கு வத்திக்கான் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அந்த செய்தியை இந்த பகுதியில் காண்போம். அமெரிக்க அரசியல் செயல்பாட்டாளர் சார்லி கிர்க் அவர்களின் படுகொலை தொடர்ந்து வத்திக்கானும் கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கை திருப்பிடத்தின் உயர்மட்ட அரசணைய தலைவர் கர்தினால் பரோலின் அவர்களிடமிருந்து வந்தது. வத்திக்கானின் நிலைப்பாடு என்னவென்றால், நாங்கள் அனைத்து வகையான வன்முறைக்கும் எதிரானவர்கள். நம் ஒரே கருத்தை பகிர்ந்து கொள்ளாவிட்டாலும் அனைவரிடத்திலும் அதிக சகிப்புத்தன்மையுடனும் மிகுந்த மரியாதையுடனும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். நாம் சகிப்புத்தன்மையுடனும் மரியாதையுடனும் இல்லாமல் வன்முறையை கையாண்டால் அது சர்வதேச சமூகத்திலும் தேசிய சமூகத்திலும் உண்மையிலே பெரிய பிரச்சனையை உருவாக்கும். கர்தினால் பரோலின் அவர்களின் கருத்துக்கள் கிர்க் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட மறுநாள் யூட்டாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஒரு கருத்தரங்கின் போது சால்ட் லேக் சிட்டி மறைமாவட்டமும் இரங்கல் தெரிவித்துள்ளது. அச்செய்தியில் மேதகு ஆயர் ஆஸ்கர் சோலிஸ் அவர்கள், இவ்வாறான அர்த்தமற்ற வன்முறை செயல்கள் தொடர்ந்து நிகழ்வது வேதனைக்குரியது என்றும், நமது சமூகம் வாழ்வின் புனிதத்துவத்தை பற்றிய உணர்வை இழந்துவிட்டது போல் தெரிகிறது என்றும், இந்த பயங்கரமான குற்றங்களை தடுக்க நமது அரசாங்கம் பொருத்தமான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் தான் ஜெபிப்பதாக தெரிவித்திருந்தார். சார்லி கிர்க் அவர்களின் திடீர் கொலை அமெரிக்கா முதல் உலகின் அனைத்து பக்கங்களிலும் எதிர்வினை அலைகளை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. யூபிலி ஆண்டு தொடங்கியதிலிருந்து ஏறக்குறைய 24 மில்லியனுக்கும் அதிகமான திருப்பயணிகள் ரோமைக்கு வருகை தந்துள்ளதாக நற்செய்தி அறிவிப்புக்கான பேராயம் தெரிவித்திருக்கிறது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் இன்று வரை 24 மில்லியனுக்கு அதிகமான திருப்பயணிகள் ரோமைக்கு வருகை தந்துள்ளனர் என்று நற்செய்தி அறிவிப்புக்கான பேராயம் தெரிவித்துள்ளது. இந்த யூபிலி மாதங்களில் ரோமை நகரம் மிகவும் அதிகமான சுற்றுலா பயணிகளின் வருகை கண்டுள்ளது. உதாரணமாக, ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற இளைஞர் யூபிலி 1 மில்லியன் இளைஞர்களை இந்நகரத்திற்கு கொண்டு வந்தது. இந்த யூபிலியின் தொடக்கம் எளிமையானதாக இருக்கவில்லை. யூபிலிக்கு முந்தைய மாதங்களில் ரோமை நகரம் முழுவதும் நடைபெற்ற கட்டுமான பணிகளால் பெரிதும் பாதிக்கப்பட்டது நினைவிருக்கலாம். இதனால் வர்த்தக துறையில் உள்ளவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். இருப்பினும் ஆரம்பகால அச்சங்கள் மற்றும் தயக்கங்களுக்கு மத்தியிலும் கட்டுமான பணிகளோ அல்லது முதல் சில நாட்களில் ஏற்பட்ட தடைகளோ நம்பிக்கையின் திருப்பயணிகளான இந்த 24 மில்லியன் மக்களை தடுக்க முடியவில்லை என்பதை புள்ளி விவரங்கள் தெளிவாக காட்டுகின்றன. விளையாட்டு கொண்டாட்டங்கள் என வாழ்ந்து அனைத்தையும் துறந்து துறவரம் மேற்கொண்ட இளைஞர் ஒருவரின் வாழ்க்கை சோலோ ஜாவியர் என்ற பெயரில் திரைப்படமாக வெளிவந்திருக்கிறது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஜாவியர் சாண்டோரியஸ் அவர்கள் நீண்ட காலம் நோயிற்றிருந்து தனது 44வது வயதில் மரணமடைந்த மேட்ரிட் நகரத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் ஆவார். கல்லூரி காலங்களில் விளையாட்டு கொண்டாட்டங்கள் மற்றும் அவரது வயதினரிடையே புகழ் என்ற அனைத்தையும் அனுபவித்த இவர் அவை அனைத்தையும் விட்டுவிட்டு துறவரம் மேற்கொள்ள நினைத்தார். இப்போது அவரது வாழ்க்கையின் கதையை
இயக்குனர் ஜோஸ் மரியா ஆங்கிலிஸ் அவர்கள் மூலமாக வெள்ளித்திரையில் வெளிப்படும். துறவரத்தின் இளவலாக இவர் அறியப்படுவதற்கு முன்பு ஜாவியர் அவர்கள் அமெரிக்காவை சுற்றி நடைபெற்ற டென்னிஸ் போட்டிகளில் சாம்பியனாக விளங்கியதோடு ஒரு பெரு மற்றும் கலிபோர்னியாவில் உள்ள ஏழைகள் மத்தியில் மறைத்தூது பணியாளராக இருந்தார். இந்த திரைப்படம் அவரது வாழ்க்கை பயணத்தை வெளிப்படுத்துகிறது. அவரது குடும்பம் வழங்கிய தனிப்பட்ட சாட்சியங்கள், நினைவுகள் போன்றவை இந்த இளைஞரின் மனமாற்றத்தை ஆழமாக காட்ட உதவின. போஸ்கோ பிலிம்ஸ் இந்த படத்தை தயாரித்துள்ளது. இதே நிறுவனம் ஹக்கூனா இசைக்குழுவை பற்றிய டெஸ்காலுஸ் நெஃபாரியூஸ், பாத்ரியா இ வீடா போன்ற திரைப்படங்களை வழங்கியுள்ளது. சோலோ ஜாவியர் என்ற இந்த திரைப்படம் திரையரங்குகளில் முதல் முறையாக வெளியிடப்படுகிறது. அவரது வாழ்க்கை எடுத்துக்காட்டின் மூலம் அனைத்தையும் துறந்து நம்பிக்கை பாதையில் பயணிப்பதற்கு பின்னால் உள்ள ஆழமான கேள்விகளுக்கு பதில் காண முயல்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வாத்திகானில் நடைபெற்ற உலகத்திற்கான நற்கருணை என்ற இசை நிகழ்ச்சி 1,00,000க்கும் அதிகமான மக்களை ஈர்த்திருக்கிறது. ஒரு வரலாற்று நிகழ்வாக அமைந்த இந்த நிகழ்வை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திகானில் நடைபெற்ற நற்கருணை உலகத்திற்காக இசை நிகழ்ச்சி ஒரு வரலாற்று சம்பவமாக கருதப்படுகிறது. 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் இதில் பங்கேற்றதே அதன் தனி சிறப்பு. சுமார் 3,500 ட்ரோன்களை கொண்டு நடத்தப்பட்ட ஒரு கண்கவர் நிகழ்ச்சி வானத்தை ஒளியூட்டி பேராலயத்தின் குவிமாடத்தின் மேல் வடிவங்களை உருவாக்கியது. மனித சகோதரத்துவம் மற்றும் உலக அமைதிக்கு ஆதரவான செய்திகளும் இதில் இடம்பெற்றன. நெல்சன் மண்டேலாவின் மனைவி அது குறித்து பேசினார். நம் மனித தன்மையை வன்முறை பறித்து கொண்ட எல்லா இடங்களிலும் அமைதியை கொண்டு வருவதற்கு நாம் உறுதியளிக்க வேண்டும். பிரித்தானியா சூப்பர் மாடல் நவோமி கேம்பல் அவர்கள் தன் நம்பிக்கையை பகிர்ந்து கொண்டார். இன்று இரவு இங்கிருக்கும் அனைவரும், உலகிலுள்ள அனைவரும் இன்று நாளை எப்போதும் தங்கள் இதயங்களில் அன்பையும் ஒளியையும் வைத்துக் கொள்வார்கள் என்பதே எங்கள் நம்பிக்கை. அங்கு ஃபரோல் வில்லியம்ஸ் போன்ற பாடல் கலைஞர்களும் இருந்தனர். எல்லாவற்றிற்கும் மேலாக ஜான் லெஜண்ட் அவர்களின் இசை இருந்தது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்ச்சிகளில் ஒன்று இதுதான். ஆண்ட்ரியா பொசெல்லி மற்றும் கரோல்ஜி அவர்கள் புகழ்பெற்ற விவோ போர் எல்லா பாடலை பாடினர். வெவ்வேறு பிரபலங்கள் மற்றும் பல வகை நிகழ்வுகளுடன் ஒரு இரவு உலக அமைதி மற்றும் மனித சகோதரத்துவத்திற்கான அழைப்பில் ஒன்றுபட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இத்தாலிய சமையல்காரன் மிக்கலினோவிற்கு ஏற்பட்டதாக கூறப்படும் மரியன்னை காட்சிகள் குறித்து நம்பிக்கை கோட்பாட்டுக்கான பேராயம் எடுத்திருக்கும் நிலைப்பாட்டை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். இவர் மிக்கலினோ ஒரு இத்தாலிய சமையல்காரர். இவர் ஒரு காட்சி காண்பவர் என்றும் அறியப்படுகிறார். 2009ஆம் ஆண்டில் 3 மாதங்களுக்கு முன் இறந்துவிட்ட அவரது மாமியார் லிவியா அவர்கள் கனவுகளில் அவரிடம் தோன்ற ஆரம்பித்ததாக அவர் கூறினார். லிவியா அவர்கள் தன் ஆன்மா வான்வீட்டில் இருப்பதாகவும் திருப்பலியில் கலந்து கொள்ளவும் ஒப்புரவு அருள் அடையாளம் பெறவும் ஜபமாலை ஜபிக்கவும் ஊக்குவித்ததாக கூறினார். 2010ஆம் ஆண்டில் லிவியா அவர்கள் மிக்கலினோவை மெக்சிகோரே செல்ல அழைத்ததாகவும் அவ்வேளைகளில் அவர் பல கனவுகளை அனுபவித்ததாகவும் சில நேரங்களில் அங்கு மாலை ஜபத்தின் போது அவர் அன்னை மரியின் முகத்தை கண்டதாகவும் மேலும் அந்த அனுபவங்கள் பலமாகி அன்னை மரியும் அவரோடு பேசத் தொடங்கியதாகவும் கூறப்படுகிறது. 2011ஆம் ஆண்டில் மத்திய இத்தாலியில் உள்ள மவுண்ட் ஜான் ஓனோஃப்ரியாவில் சிலுவை பாதையை அமைக்க வேண்டுமென்று அன்னை மரி மிக்கலினோவிடம் கூறியதாக கூறப்பட்டது. அதன் பிறகு ஆயிரக்கணக்கோர் அங்கு திருப்பயணம் செல்கிறார்கள். இப்போது நம்பிக்கை கோட்பாட்டிற்கான பேராயம் இந்த காட்சி திருத்தங்கள் குறித்து தங்களது நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளது. நகர்ப்புற மறைமாவட்ட பேராய அமைப்பினரின் கோரிக்கைக்கு பதிலாக ஜூலை 25ஆம் நாள் கர்தினால் பெர்னான்ஸ் அவர்கள் எழுதிய கடிதம் அதன் செயல்முறையை சுருக்கமாக விவரிக்கிறது. அதில் பொது வழிபாடுகள் அல்லது பொது திருப்பயணங்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. இருப்பினும் தனிப்பட்ட நம்பிக்கை முயற்சிகளுக்கு அது முற்றிலும் தனிப்பட்ட ஒன்றாக இருக்கும்போது அனுமதி அளிக்கிறது. மேலும் முந்தைய மறைமாவட்ட பேராய அதிகாரி பொது மற்றும் தனிப்பட்ட வழிபாடுகளுக்கு தடை விதித்திருந்தார். ஆனால் அது கடைபிடிக்கப்படவில்லை. நம்பிக்கை கோட்பாட்டிற்கான பேராயம் இதை பற்றியும் கருத்து தெரிவித்துள்ளது. அதில் இதனால் திரு அவை உறவு நிலையில் ஒரு காயம் ஏற்பட்டு மறைமாவட்ட ஆயரின் அறிவுரையை நிராகரிப்பது ஒரு நற்சான்று அல்ல.
குறிப்பிட்ட அற்புத நிகழ்வுகளை ஏற்பதற்கு முன் திரு அவையின் தேர்ந்து தெளிதல் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். கண்மூடித்தனமாக அதை பின்பற்றக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2024 ஆண்டு மே மாதத்தில் வத்திக்கான் இது தொடர்பான காட்சிகளை கையாள புதிய செயற்கூறு கட்டமைப்பை வெளியிட்டது. இந்த செயல்முறை அவை உண்மையா இல்லையா என்று தீர்மானிக்காமல் தேவையான வழிகாட்டுதல்களை வழங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Mettupalayam.